ஆலயா காட்டன் வேட்டிகள் ஷர்ட்டுகள் வெட்டிங் செலிப்ரேஷன். கர்நாடகாவின் தர்மசாலா கோவில் அருகே 100க்கும் மேற்பட்ட உடல்கள் புதைக்கப்பட்டதாக கூறப்படும் விவகாரத்தில் ஒரு முக்கிய திருப்பமாக மனித எலும்புக்கூடுகள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. நாட்டையே நடுங்க வைத்திருக்கும் தர்மசாலா வழக்கின் பின்னணி என்ன? திகிலூட்டும் மர்மத்திற்கு விடை எங்கே? விரிவாக பார்க்கலாம். கர்நாடக மாநிலம் தட்சிண கன்னடா மாவட்டம் தர்மசாலாவில் உலக புகழ் பெற்ற மஞ்சுநாத சாமி கோவில் அமைந்துள்ளது. மலைப்பகுதியில் அமைந்துள்ள இந்த சிவன் கோவிலுக்கு வெளிமாநிலத்தில் இருந்து மட்டுமில்லாமல் வெளிநாடுகளில் இருந்தும் பக்தர்கள் வந்து தரிசனம் செய்து வருகின்றனர். இந்நிலையில் அந்த கோவிலில் பணியாற்றிய முன்னாள் தூய்மை பணியாளர் ஒருவர் கடந்த ஜூன் மாதம் போலீசில் அளித்த புகார் பெரும் புயலை கிளப்பியது. ஏனென்றால் அந்த புகாரில் அவர் பரபரப்பான குற்றச்சாட்டை முன்வைத்திருந்தார். கடந்த 1995ஆம் ஆண்டு முதல் 2014ஆம் ஆண்டு வரை 19 ஆண்டுகள் வரை கோவிலில் தூய்மை பணியாளராக பணியாற்றியதாகவும், இந்த காலகட்டத்தில் பெண்கள் மாணவிகளின் உடல்களை புதைக்க கட்டாயப்படுத்தப்பட்டேன். தற்போது கோவில் பணியிலிருந்து நின்றுவிட்டேன். வெளிமாநிலங்களில் வசிக்கும் நிலையில் மனமுறுத்தியதால் புகார் அளித்தேன் என்று கூறியிருந்தார். அது மட்டுமின்றி பெண்கள் மாணவிகளின் உடல்களை தர்மசாலா கோவில் அருகே ஓடும் நேத்ராவதி ஆற்றின் கரையோர வனப்பகுதியில்தான் புதைத்ததாகவும், புதைக்கப்பட்ட உடல்களில் ஆசிட் தழும்புகள் காயங்கள் இருந்தன என்று கூறியிருந்தார். இது பெரும் பூகம்பத்தையே கிளப்பியது. அதையடுத்து அந்த பெண்கள் மாணவிகள் எப்படி இறந்தனர், அவர்களின் உடல்கள் எதற்காக குறிப்பிட்ட இடத்தில் புதைக்கப்பட்டது என்ற பல்வேறு கேள்விகள் எழுந்தன. இது தொடர்பாக விசாரணை நடத்த கர்நாடக அரசு சிறப்பு விசாரணை குழுவை அமைத்தது. அந்த தூய்மை பணியாளர் கூறிய இடங்களில் 2 நாட்களுக்கு முன் தோண்டிய போது அங்கு பெண்ணின் மேலாடை, பான் கார்டு மற்றும் டெபிட் கார்டு போன்றவை கண்டெடுக்கப்பட்டன. அதே நேரம் முதல் 5 இடங்கள் தேடுதலில் மனித எச்சங்கள் எதுவும் மீட்கப்படவில்லை. இந்த நிலையில் இந்த விசாரணையில் தற்போது திடீர் திருப்பமாக அந்த தூய்மை பணியாளர் அடையாளம் காட்டிய 6 இடத்தில் மனித எலும்புக்கூடுகள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. கடந்த ஜூலை 31ஆம் தேதி நேத்ராவதி நதிக்கு அருகே நடந்த விசாரணையில் 3 அடி ஆழத்தில் மனித எச்சங்கள் கண்டுபிடிக்கப்பட்டன. அங்கு மொத்தம் 15 எலும்புகள் கண்டுபிடிக்கப்பட்டன. அதில் சில எலும்புகள் உடைந்த நிலையில் இருந்தன. ஆனால் அங்கு மண்டையோடுகள் கண்டுபிடிக்கப்படவில்லை. அதே நேரம் கிடைக்க பெற்றவை எலும்புக்கூட்டின் எந்த பாகம் என்று என்பதும் தெளிவாக தெரியவில்லை. இருப்பினும் அவை ஓர் ஆணின் எலும்புகளாக இருக்கலாம் என கூறப்படுகிறது. இந்நிலையில் கிடைத்த மனித எச்சங்களை பாதுகாப்பாக அனுப்பும் பணியில் அதிகாரிகள் ஈடுபட்டுள்ளனர். இதற்கிடையே கடந்த 2003ஆம் ஆண்டு தனது மகள் தர்மசாலாவில் காணாமல் போனதாக சுஜாதா பட் என்பவர் கடந்த ஜூலை 15ஆம் தேதி காவல் நிலையத்தில் புகார் தெரிவித்திருந்த நிலையில் 10 ஆண்டுகளுக்கு முன் காணாமல் போனவர்களின் விவரங்களை காவல்துறையினர் சேகரித்து வருகின்றனர். கர்நாடகாவில் மீண்டும் விஸ்வரூபம் எடுத்துள்ள இந்த விவகாரத்தால் தர்மசாலாவில் பலத்த பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. மேலும் வழக்கின் சாட்சியாக இருக்கும் முன்னாள் ஊழியர் கூறும் இடங்களில் முழுமையாக ஆய்வு செய்த பிறகே இந்த மர்ம முடிச்சுக்கள் அவிழ்க்கப்பட்டு விரைவில் உண்மை வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஆலயா காட்டன் வேட்டிகள் ஷர்ட்டுகள் வெட்டிங் செலிப்ரேஷன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.